ஹாய் கைஸ். எல்லாருமே வந்து தில்லாலங்கடி மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஜெயம் ரவி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ரிச் பீப்புள் கிட்ட இருந்து மணி எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு ஹோமில் இருக்கிற புவர் சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி தான் வந்து அதில் ஹீரோ. ஸோ ஆஃப்டர் ரீடிங் திஸ் ரிச் டைப் வேர்ல்ட் புக், அதில் வந்து சாப்டர் 4 ஃபர்ஸ்ட் பேஜை ரீட் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இதே ஜெயம் ரவி ஸ்டோரி மாதிரி இங்கே ஒரு ராபின்ஹுட் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரிலையும் இதே மாதிரி தான். அங்கே வந்து ஒரு அரசர் இருக்கார். ஸோ அந்த அரசர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணி போகிறப்போ வந்து அவர் காணாமல் போயிடுறாரு. அப்போ வந்து அந்த பொறுப்பை வந்து அவரோட தம்பி எடுத்துக்கிறாரு. அவரோட தம்பி தான் அடுத்த கிங்காக இருக்கிறாரு. ஸோ அவரை வந்து அந்த கிங்கோட பொறுப்பை சரியாக செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. மக்களோட பணத்தை எல்லாமே நிறைய கொள்ளடிக்கிறாரு. ஸோ இதை தெரிஞ்ச ராபின்ஹுட் வந்து இப்போ அந்த ராஜா கிட்ட இருந்து பணத்தை எல்லாமே கொள்ளடிச்சிட்டு போய் ராபின்ஹுட் வந்து அந்த புவர் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த ராபின்ஹுட் ஸ்டோரி பார்க்கட்டா யூடியூப்ல கூட நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஸ்டோரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதே தில்லாலங்கடி மூவியில் வர மாதிரி தான் அவரும் வந்து ராபின்ஹுட் வந்து ரிச் பீப்புள் கிட்ட இருந்து மணி எல்லாமே வாங்கி புவர் பீப்புள் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஆனால் இங்கே வந்து ரிச் டாட் புவர் டேட்ல என்ன சொல்கிறாங்க அந்த புக்கில் அப்படின்னா, என்னதான் வந்து அவங்க வந்து ரிச் பீப்புள் கிட்ட இருந்து வாங்கி புவர் பீப்புள் கிட்ட கொடுத்தாலும் ராபின்ஹுட் வந்து இங்கே வந்து ஒரு திருடன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, என்னதான் பண்ணாலும் நடுவில் மிடில் கிளாஸ் பீப்புள்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பேஜ் நான் இப்போ ரீட் பண்ணுறேன். ஐ ரிமெம்பர் இன் ஸ்கூல் பீயிங் டோல்ட் தி ஸ்டோரி ஆஃப் ராபின்ஹுட் அண்ட் ஹிஸ் மெரி மேன். ஸோ அதாவது ராபின்ஹுட்டும் அவன் மெரி மேன்னா அவரோட டீம், ராபின்ஹுட் அண்ட் அவரோட டீம். My rich dad did not see Robin Hood as a hero. He called Robin Hood a crook. என்னதான் வந்து ரிச் பீப்புள் கிட்ட இருந்து புவர் பீப்புள் ஹெல்ப் பண்ணாலும் அவன் வந்து அது திருடன் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த தில்லாலங்கடி மூவியில் என்னதான் வந்து ரிச் பீப்புள் கிட்ட இருந்து புவர் பீப்புளுக்கு வந்துட்டு மணியை திருடிட்டு போய் கொடுத்தாலும் அந்த ஹீரோக்கு தான் எல்லா கிளாப்ஸுமே. அதர் தன் தட் அதில் யாருமே கேட்க போகிறது இல்லை. அதில் நடுவில் இருக்க அந்த மிடில் கிளாஸ் என்ன ஆனாங்க எதுவுமே யாருமே கேட்க போகிறது இல்லை. இப்போ ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் அ சிஸ்டம். இப்போ புவர் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா தே கெட் சிம்பத்தி. ஆனால் நடுவில் இருக்க அந்த மிடில் கிளாஸ்க்கு என்ன கிடைக்கும்? இஎம்ஐ, பில்ஸ், அட்வைஸ். எவ்ரி மந்த் அவங்க என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு தே திங்க். ஆனால் அந்த நெக்ஸ்ட் மந்த் எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போ ரிச் பீப்புள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த மணியை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க, அந்த மணியை வெளியில் போக விடாமல். ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற அசட்ஸ் எல்லாமே தான் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது தான் யோசிப்பாங்களே தவிர்த்து ரீசன் யோசிக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், அதனால் நமக்கு எவ்வளோ க்ரோத் கிடைக்கும் அப்படின்றத பற்றி மட்டுமே யோசிக்கிறதுனால தான் அவங்களால வந்து க்ரோர்ஸ் கணக்கில் வந்துட்டு ரீச் பண்ண முடியுது. புவர் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஃபைட் ஃபார் சர்வைவல். அவங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சம் என்ன தேவை, ஒரு வேளை சாப்பாடு, என்னைக்கு இருந்தாலும் நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன கனவு, இந்த ஹோப்போடு தான் அவங்களோட லைஃப் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சான்சஸ் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் டெய்லியுமே வந்து அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் புவர் பீப்புள் பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, அதுக்கப்புறமா லோன், அதுக்கப்புறமா அந்த 30 years வந்து அந்த லோனை ரீபே பண்ணுறதுலே போயிடுச்சு. அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா நம்ம சேஃபாக ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆக்சுவலி தே ஆர் பிளேயிங் வெரி ஸ்மால். ஸோ மிடில் கிளாஸ் லைஃப் இஸ்ன்ட் ஒரு லிமிட், அது ஒரு லான்ச் பேட்னே சொல்லலாம். யுவர் தாட்ஸ் டிசைட் யுவர் இன்கம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இன்கமாக வருது. யூ ஹேபிட் டிசைட் யுவர் டெஸ்டினி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் வெல்த், டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ on YouTube and Instagram. Because from today, we are not yearning, we are creating crores. Let us grow together. So, my middle class heroes, don't wait for another Robin Hood, create your own. And then one day the world will clap for your own story. And I'm Sundari signing off from you, and we'll see you soon. Bye.